ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 9th புக்ல 9th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகேவா? 6th, 7th, 8th, 9th புக் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல அப்படின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொழிபெயர்க்க. ஸோ இது நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. கண்டிப்பா இது கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு லைன்னாலும் குடுத்து கண்டிப்பா கேட்குறாங்க. ஸோ அதனால இது நல்லா படிங்க. பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆசிரியர் மாணவர்களிடம் மாணவர்களே கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா? தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளைத்தமிழும் ஒன்று என்று கூறினார். பிள்ளைத்தமிழ் நூல்கள் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் முதலியன. அடடா என்று சிலிப்பூட்டும் பட்டறிவை படிப்பவர்களுக்கு அளிக்கும் வகையில் குமரகுருபரனின் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிரியர் மாணவர்களிடம் மாணவர்களே கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா? தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளைத்தமிழும் ஒன்று என்று கூறினார். ஓகேவா? நெக்ஸ்ட் பிள்ளைத்தமிழ் நூல்கள் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் நூல்கள் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் முதலியன. ஓகேவா? அடுத்தது அடடா என்று சிலிர்ப்பூட்டும் பட்டறிவை படிப்பவருக்கு அளிக்கும் வகையில் குமரகுருபரரின் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் மாணவர்களிடம் மாணவர்களே கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா? தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளைத்தமிழும் ஒன்று என்று கூறினார். பிள்ளைத்தமிழ் நூல்கள் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் முதலியன. அடடா என்று சிலிர்ப்பூட்டும் பட்டறிவை படிப்பவருக்கு அளிக்கும் வகையில் குமரகுருபரரின் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது. ஓகேவா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் சொற்றொடர் வந்து உருவாக சொல்லியிருக்காங்க. நமக்கு இது வந்து சொற்றொடர் கேட்க மாட்டாங்க. இதுனா இதோடைய மீனிங் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க நமக்கு. ரைட்டா? ஸோ இதோடைய மீனிங் தான் கேட்பாங்க. செந்தமிழும் சுவையும் போல என்ன ஆன்சர்? இணைந்து வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். அதான் செந்தமிழும் சுவையும் போல இணைந்தே வாழ்தல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிகிறது. பசுமரத்தாணி போல இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க இல்லையா? பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா அதுவும் எளிதில் மனதில் பதிதல், அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? பசுமரத்தாணி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ இதெல்லாமே அந்த மீனிங்லாம் வரும். அத்தி பூத்தார் போல ஏதாவது ஒரு நாள் நடக்கிறது, என்னைக்காவது அதிசயமா நடக்கும்ல, அது ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்? அத்தி பூத்தது போல அப்படின்னு. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வருந்தி இருக்கிறது, சோர்வுற்று இருக்கிறது. மலைமுகம் காணா பயிர் போல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதுக்கு மீனிங். வடிவம் மாற்றுக. பாடலில் காணும் இலக்கிய வடிவங்களையும் அவற்றிற்கு புகழ் பெற்றோரையும் கண்டறிந்து எழுதுக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பாடலில் இலக்கிய வடிவத்தையும் அதுக்கு புகழ் பெற்றோரையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருக்கும் யார் வந்து பெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லையா? புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. வெண்பாவுக்கு புகழேந்தி, இது கண்டிப்பாக படிக்கணும்.
இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கு சயங்கொண்டான், பரணிக்கு சயம் கொண்டான், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன். ஓகேவா? கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், வசைபாட காளமேகம், பண்பாய பகர் சந்தம் படிகாசு அலாதொருவர் பகர ஒணாதே. ஸோ இந்த பாடுனது யாரு, சொன்னது யாருன்னா பலபடடை சொக்கநாத புலவர். ஓகேவா? வெண்பாவுக்கு யாரு? புகழேந்தி, பரணிக்கோர் சயங்கொண்டான், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன், கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், வசைபாட காளமேகம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொன்னது பலபடடை சொக்கநாத புலவர். ஓகேவா? ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நூல் மதிப்புரை கேட்க மாட்டாங்க, நயம் பாராட்டுக இது கேட்கலாம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார், யாரவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம் பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன், அந்த வித்தகர் தம் அடி கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. ஸோ இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம், வள்ளலார். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு 2 லைன் 4 லைன் கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம், வள்ளலார். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு, எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸோ இதெல்லாமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பன்மொழி புலமை, பன்மொழி புலமை. ஓகேவா? ரெண்டாவது ஒன் மனித நேயம், செகண்ட் ஒன் என்னது? மனித நேயம். தேர்ட் ஒன் வஞ்சி புகழ்ச்சி, தேர்ட் ஒன் என்னது? வஞ்சி புகழ்ச்சி. ஃபோர்த் ஒன் புதுக்கவிதை, ஃபோர்த் ஒன் என்னது? புதுக்கவிதை. ஃபிஃப்த் ஒன் காஞ்சிப்பட்டு. ஓகேவா? இதனது பன்மொழி புலமை, மனித நேயம், வஞ்சி புகழ்ச்சி, புதுக்கவிதை, காஞ்சிப்பட்டு. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அகராதி காண்க. ஸோ இதுக்கான மீனிங் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. குருசில் அப்படின்னா பெருமையில் சிறந்தேன் அப்படின்னு சொல்லலாம், தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க, உபகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. குருசில் அப்படின்னா பெருமையில் சிறந்தேன், உபகாரி, தலைவன். அடுத்தது தலையளி அப்படின்னா அன்பு இல்லைன்னா அருள் இல்லைன்னா முகம் மலர்ந்து கூறுதல். தலையளினா முகம் மலர்ந்து கூறுதல் இல்லைன்னா அன்பு இல்லைன்னா அருள் அப்படின்னு சொல்லலாம். நயம் அப்படின்னா நன்மை இல்லைன்னா விருப்பம், போற்றுகை, மிகுதி, பயன், இதெல்லாமே சொல்லலாம். நன்மை, விருப்பம், போற்றுகை, மிகுதி, பயன். ஸோ இதெல்லாமே நயம் சொல்லலாம். உய்த்தல், உய்த்தல்னா செலுத்துதல், நடத்தல், நுகர்தல், அனுப்புதல், அறிவித்தல், நீக்குதல். ஸோ இதெல்லாமே மீனிங் கொடுக்கும். உய்த்தல்ன்றது செலுத்துதல், நடத்தல், நுகர்தல், அனுப்புதல், அறிவித்தல், நீக்குதல். ஸோ இதெல்லாமே சொல்லலாம். இருசு அப்படின்னா என்னன்னா நேர்மை இல்லைன்னா மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இருசுன்னா என்னது? நேர்மை இல்லைன்னா மூங்கில். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அடுத்தது தொகை சொற்களை கொண்டு பத்தியை சுருக்குக. தொகை சொற்களை கொண்டு பத்தியை சுருக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். சேர சோழ பாண்டிய அரசர்களிடம் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, தரைப்படை ஆகியன இருந்தன. அவர்கள் மா, பலா, வாழை ஆகிய கனிகளுடன் விருந்தோம்பல் செய்தனர். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளில் அவர்களின் ஆட்சி புகழ் பரவியிருந்தது. தமிழகத்தின் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்களில் உள்ள புலவர்கள் இவ்வரசர்களை இம்மையிலும் மறுமையிலும் வாழ்கவென்று வாழ்த்தினர். ஸோ இதில் எப்படி நம்ம எழுதணும்? இதை வந்து சுருக்கி எழுதணுமா? சேர சோழ பாண்டியர் இவங்க மூவரும் மூவேந்தர்கள் இல்லையா? ஸோ நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். மூவேந்தர்களிடம்
யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, தரைப்படை. இது என்னது? 4 படைகள். ஓகேவா? மாப்பலா, வாழை, முக்கணிகள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசை. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல் 5 குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல். பாலை போடல இதில். ஓகே. ஸோ இந்த மாதிரி சுருக்கி எழுத தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வினை பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றுகளாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. வினையச்சம் அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், வினை முற்றா மாற்றிக்கலாம், அந்த மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பூங்கொடி நேற்று பள்ளிக்கு டேஷ் சென்றாள். சென்றாள்ன்றது வினை முற்று. என்ன பண்ணா? சென்றாள். ஓகேவா? தன் தோழிகளை கண்டு. ஏன்னா அடுத்த சென்டென்ஸ் இருக்கு, கண்டால்னு முடிக்க முடியாது. அடுத்து என்ன இருக்கு? சென்டென்ஸ் இருக்கு, கண்டு. அப்போ இது வினையச்சம். ஊழ முடியுதா? கண்டு மகிழ்ச்சியுடன் உரையாற்றினாள். இதை முடிக்கலாம், உரையாற்றினாள். பின்னர் வங்கிக்கு, இங்க சென்டென்ஸ் முடியல. அப்ப பின் வங்கிக்கு போய் தான் கூடுதலாக செலுத்து தொகை இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்ப கூடுதலாக செலுத்திய தொகை, செலுத்திய தொகையை திரும்ப டேஷ், திரும்ப பெற்று, பெற்றுக்கொண்டு வந்தாள், பெற்றுக்கொண்டு வந்தாள். வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினாள். அங்கு நின்ற பேருந்தில் ஏறி வீடு திரும்பினாள். ஓகேவா? பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்றாள். தன் தோழிகளை கண்டு மகிழ்ச்சியுடன் உரையாற்றினாள். இங்கே கமா தான் இருக்கு. மேபி பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்று தன் தோழிகளை கண்டு மகிழ்ச்சியுடன் உரையாற்றினாள். பின்னர் வங்கிக்கு போய் தான் கூடுதலாக செலுத்திய தொகையை திரும்ப பெற்றுக்கொண்டு வந்தாள். வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினாள். அங்கு நின்ற பேருந்தில் ஏறி வீடு திரும்பினாள். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பொருத்தமான தமிழ் எண்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் டேஷ் ஆகும். இவை முதல் எழுத்து சார்பெழுத்து டேஷ் பிரிவாக பிரிக்கப்படும். டேஷ் உயிரெழுத்துக்கள் டேஷ் மெய்யெழுத்துக்கள் ஆகிய டேஷ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். இவற்றை சார்ந்து பிறப்பவை சார்பெழுத்து எனப்படும். சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். ஸோ ஃபஸ்ட் எழுதிடலாம். தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. இவை முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். இவற்றை சார்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஸோ இதை என்ன பண்ணணும்? கொஸ்டினுக்கும் ஆப்டிடியூடுக்கும் படிச்சுக்கணும். ஓகேவா? தமிழில் மொத்த எழுத்துக்கள் 247. முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2ஆக பிரிக்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அந்த 30 சேர்த்து தான் முதல் எழுத்து. இதை சார்ந்து வர்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து 10 வகைப்படும். ஓகேவா? இல்லை நம்ம ஆப்டிடியூடுக்கு இதை படிச்சுக்கோங்க. இதில் தமிழ் எண் வச்சு நிரப்ப சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். க, உ, ஞ, ச, ரு, ஷ, ஏ, ஆ, ச, ஆ. இதை கரெக்டாக தெரியும் இல்லையா? அப்போ இதில் என்ன வரும்? உ, 4வதுக்கு ஞ, 7வதுக்கு ஏ. ஓகே. அடுத்தது இதுக்கு உ, க, உ. ஓகேவா? க, 8வதுக்கு ஆ. அடுத்தது 0. ஓகே. க, 0. ஓகேவா? இதுதான் தமிழ் எழுத்துக்கள். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கவுஞா. ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
செயல் திட்டம், நிற்க அதற்கு தக, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கலை சொல்லாக்கம், கலை சொல்லாக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் பேப்பரில் வரும். படிச்சுக்கலாமா? மனிதம், ஹியூமன், மனிதம், ஹியூமன். ஆளுமை, பர்சனாலிட்டி, ஆளுமை, பர்சனாலிட்டி. பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி, பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி. கட்டிலா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ், கட்டில்லா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். உவமை அணி, சிமிலி, உவமை அணி, சிமிலி. உருவக அணி, மெட்டாஃபர், உருவக அணி, மெட்டாஃபர். ஓகேவா? ஹியூமன், மனிதன், மனிதம். பர்சனாலிட்டி, ஆளுமை. கல்ச்சுரல் அகாடமி, பண்பாட்டுக் கழகம். ஃப்ரீ வேர்ஸ், கட்டிலா கவிதை. சிமிலி, உவமை அணி. மெட்டாஃபர் அப்படின்னா உருவக அணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அறிவை விரிவு செய். இது வந்து யார் யார் எழுதுனான்னு பார்த்துக்கோங்க. சிற்பியின் மகள், பூவண்ணன் எழுதுனது. சிற்பியின் மகள் எழுதுனது பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது, அலெக்சாந்தர் ரஸ்கின். ஓகேவா? தமிழில் வந்து இவர் பேரை நான் முகமது செரீபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது இது எழுதுனது அலெக்சாந்தர் ரஸ்கின். தமிழில் இவர் பேரை நான் முகமது செரீபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்கில் உள்ள எல்லா புக் பேக் கொஸ்டினும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் படிக்கும்போது வந்து பேஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 6ஆம் புக்கிலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக் பேக் கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸி. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் நயம் பாராட்டுக அந்த மாதிரி தேவையில்லாமல் படித்து சுவைக்க இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. பட் ஆனால் அந்த பாட்டை கூட கேட்டு இந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால அதையும் ரீட் பண்ணுங்கள். அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 10th புக்கோட புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.